ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 9 அத்தியாயம் 15. பகவானின் அவதாரமான மாவீரர் பரசுராமர் என்னும் தலைப்பில் பதம் 24. தஸ்மை ச நரதேவாய முனிர் அர்ஹணம் ஆஹரத் ச சைன்ய அமாத்யவாகாய ஹவிஷ்மத்யா தபோதனக. வேர்ட் பை வேர்ட் மீனிங். தஸ்மை அவனுக்கு, ச அவர், ஜமதக்னி, நரதேவாய கார்த்தியா வீர்யார்ஜுன மகாராஜனுக்கு, முனி மாமுனிவர், அர்ஹணம் உபச்சார பொருட்களை, ஆஹரத் அளித்தார், ச சைன்ய அவரது வீரர்களுடன், அமாத்ய அவரது மந்திரிகள், வாகாய மற்றும் வாகனங்கள், ஹவிஷ்மத்யா கேட்டதையெல்லாம் அளிக்கும் காமதேனுவை, பசுவை வைத்திருந்ததால், தபக தனக தவத்தில் ஈடுபட்டிருந்த அல்லது தவத்தை மட்டுமே தமது சக்தியாக கொண்டிருந்த மகாமுனிவர். டிரான்ஸ்லேஷன். வனத்தில் கடுந்தவத்தில் ஈடுபட்டிருந்த ஜமதக்னி முனிவர் அரசனையும் அவனது வீரர்களையும் மந்திரிகளையும் வாகனங்களையும் நன்கு வரவேற்று உபச்சாரம் செய்தார். விரும்பியதையெல்லாம் அளிக்கக்கூடிய ஒரு காமதேனு பசுவை அவர் வைத்திருந்ததால் இந்த விருந்தினர்களை உபசரிப்பதற்கு தேவையானதையெல்லாம் அவர் கொடுத்தார். பர்பட் பை ஷீல பிரபா. ஜெய் ஷீல பிரபாத். ஆன்மீக உலகத்தில், குறிப்பாக ஸ்ரீ கிருஷ்ணர் வசிக்கும் கோலோக பிருந்தாவனத்தில் எண்ணற்ற சுரபி பசுக்கள் உள்ளன என்று பிரம்ம சம்ஹிதை கூறுகிறது. சுரபிர் அபிபாலயந்தம். சுரபி பசு காமதேனு என்றும் அழைக்கப்படுகிறது. ஜமதக்னி முனிவர் ஒரே ஒரு காமதேனுவை மட்டுமே பெற்றிருந்த போதிலும் அந்த காமதேனுவிடமிருந்து விரும்பியதையெல்லாம் அவரால் பெற முடிந்தது. இவ்வாறாக அரசனையும் பெரும் எண்ணிக்கை கொண்ட அவரது மந்திரிகள், வீரர்கள், வாகனங்கள் மற்றும் பல்லக்கு தூக்குபவர்கள் ஆகிய அனைவரையும் அவரால் வரவேற்று உபசரிக்க முடிந்தது. ஒரு அரசரை பற்றி நாம் பேசும்போது அவர் தன் பரிவாரங்களால் சூழப்பட்டிருப்பார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கார்த்தியா வீர்யார்ஜுன அரசனின் எல்லா ஆட்களையும் நன்கு வரவேற்று அவர்களுக்கு நெய்யினால் சமைக்கப்பட்ட சிறந்த விருந்துணவை அளிக்க ஜமதக்னி முனிவரால் முடிந்தது. ஒரு பசுவை வைத்துக்கொண்டு ஜமதக்னி இவ்வளவு செல்வச் சிறப்புடன் விளங்குவதைக் கண்ட கார்த்தியா வீர்யார்ஜுனன் முனிவரிடம் பொறாமை கொண்டான். இதுதான் அவனது குற்றத்தின் ஆரம்பமாகும். கார்த்திய வீர்யார்ஜுனன் மிகவும் அகங்காரம் பிடித்தவனாக இருந்ததால் பகவானின் அவதாரமான பரசுராமர் அவனை வதம் செய்தார். ஒருவன் இந்த ஜட உலகத்தில் அசாதாரணமான ஐஸ்வர்யங்களை பெற்றிருக்கலாம். ஆனால் அதனால் அகங்காரம் பிடித்தவர்களாக மாறி தன்னுடைய விருப்பம் போல செயல்படுவானாயின் அவன் பரமபுருஷ பகவானால் தண்டிக்கப்படுவான். இதுதான் இந்த வரலாற்றிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடமாகும். பரசுராமர் கார்த்திய வீர்யார்ஜுனனிடம் கோபம் கொண்டு அவனை வதம் செய்தது மட்டுமல்லாமல் உலகத்தில் க்ஷத்ரிய வம்சமே இல்லாமல் போகும்படி 21 க்ஷத்ரிய வம்சத்தை நாசம் செய்தார். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 9 அத்தியாயம் 15. பகவானின் அவதாரமான மாவீரர் பரசுராமர் என்னும் தலைப்பில் பதம் 24 ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது. ஹரே கிருஷ்ணா. குருதேவ்க்கு ஜெய்.